ஹாய் ஹலோ உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஸ் ஆஃப் 2 and 4. இந்த ரெண்டு வார்த்தைகளையுமே 2 and 4 இந்த ரெண்டு வார்த்தைகளையுமே எங்கே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுல நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். கவலையே படாதீங்க, இனிமே உங்களுக்கு அந்த குழப்பம் இருக்காது. இந்த ரெண்டு ப்ரீபொசிஷனையும் நாங்கள் எப்படி சரியான முறையில் யூஸ் பண்ணுவது அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்க போகுது. நீங்கள் இதை மிக தெளிவாக கற்றுக்கொள்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அப்படியே ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, நம்ம லிசனுக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நாம் பெஸ்ட்டுக்கு 2ஓட யூசேஜை பார்த்துருவோம். சரியா, 2வினுடைய பயன்பாட்டை பார்த்துருவோம். இப்போது இந்த 2வை நம்ம பாவிக்கிறதுக்கு 3 ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 1 டைரக்ஷன், பிளேஸ், மூவ்மெண்ட். 2 கிவிங் சம்திங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர். 3 வேர்ப் ப்ளஸ் 2 ப்ளஸ் வேர்ப் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு அதை சொல்லலாம். ஓகேவா? இதுக்கு ஒவ்வொன்றுக்கான விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம். இங்கே நாம் பெஸ்ட் டைரக்ஷன் பிளேஸ் பார்ப்போம். இங்கே எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே. அதாவது நான் ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு செல்வேன் அப்படின்றத இந்த வாக்கியத்தோட அர்த்தம். இங்கே ஒரு இடத்துக்கு போகும்போது, ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது, அந்த இடத்தை நோக்கி நாங்கள் போகும்போது அந்த இடத்துல அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? 2வை பயன்படுத்த போகிறோம். அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸை பாருங்கள். ஷீ இஸ் கோயிங் டு த மார்க்கெட். அதாவது அவள் மார்க்கெட்டுக்கு போய்கொண்டிருக்கிறாள் அப்படின்றத அர்த்தம். இப்போ இதில் அவள் எங்கே போகிறா? மார்க்கெட்டுக்கு. ஸோ அவள் எங்கே போகிறாளோ அதுக்கு முன்னாடி கோயிங் அந்த மூமெண்ட்டை குறிக்கிற வேர்புக்கும் அந்த பிளேஸுக்கு இடையில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? 2 யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி அடுத்த வாக்கியத்தை பாருங்கள். தே வாக் டு த பஸ் ஸ்டாப். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து சென்றார்கள் அப்படின்றது அந்த வாக்கியத்தோட அர்த்தம். இங்கே வாக்ட் அப்படின்றது என்னது? அது ஒரு வேர்ப், ஒரு செயலை குறிக்கிற வினைச்சொல். அந்த வினைச்சொல்லுக்கும் இப்போ பஸ் ஸ்டாப் அப்படின்றது ஒரு இடம். சரியா? அங்கால தேன் வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும், அது ஆர்டிக்கல் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பஸ் ஸ்டாப்புக்கு அவங்க நடந்து போனார்கள். ஸோ அதுக்கு இடையில் பாருங்கள் 2 வந்துருக்கு. இப்போ இந்த மாதிரி இடத்துல தான் நாம் 2வை பயன்படுத்த போகிறோம். இதே மாதிரி அடுத்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால், கிவிங் சம்திங். யாராவது ஒருத்தருக்கு நம்ம கொடுக்குறது, ஒரு பொருளை நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. நம்மள்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட ஒரு பொருளை கொடுக்கும்போது அந்த இடத்துலையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? 2 யூஸ் பண்ணலாம், 2 யூஸ் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸை கவனித்து பாருங்கள். ஐ கேவ் த புக் டு மை ஃப்ரெண்ட். நான் என்ன செஞ்சேன்? ஒரு புத்தகத்தை என்னுடைய ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன் அப்படின்றது தான் இந்த வாக்கியத்தோட அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த புக்குன்றது ஒரு பொருள். இந்த பொருளை நாங்கள் யாருக்கு கொடுத்தோம்? மை ஃப்ரெண்ட், என்னுடைய நண்பனுக்கு கொடுத்தேன். இப்போ அந்த இடத்துல பாருங்கள், அது இடையில் அந்த பொருளுக்கும் அந்த கொடுக்கப்பட்ட பொருளுக்கும் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவருக்கும் இடையில் 2 யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. சரியா? இப்படியாக நாங்கள் ஒரு பொருளை ஒருத்தருக்கு கொடுக்கும்போது ஒரு ஒரு ட்ரான்ஸ்ஃபர், ஒரு பரிமாற்றம் நடக்கும்போது அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? 2 பயன்படுத்த போகிறோம். அதே மாதிரி கீழே அடுத்த வாக்கியத்தை பாருங்கள். சென்ட் திஸ் மெசேஜ் டு ஹிம். அதாவது இந்த மெசேஜை அவனுக்கு அனுப்புங்கள் அப்படின்றது தான் இந்த வாக்கியத்தோட அர்த்தம். இப்போ இங்கே என்ன நடக்குது? இங்கேயும் ஒரு தகவல் பரிமாற்றம் நடக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக என்ன அனுப்பப்பட போகுது? மெசேஜ், தகவல். ஸோ யாருக்கு அனுப்பப்பட போகுது? அவனுக்கு. ஸோ அதுக்கு இடையில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? 2 யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போது இன்னும் ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். அடுத்த சென்டென்ஸ், தே கேவ் அ கிஃப்ட் டு தேர் பேரண்ட்ஸ். தே கேவ் அ கிஃப்ட் டு தேர் பேரண்ட்ஸ். அதாவது அவர்கள் ஒரு அன்பளிப்பை, ஒரு பரிசை அவர்களுடைய தாய் தகப்பனுக்கு கொடுத்தார்கள், பேரண்ட்ஸுக்கு
கொடுத்தார்கள் அப்படின்றது தான் இந்த வாக்கியத்தோட அர்த்தம். இங்கே பாருங்கள், அவங்க என்ன கொடுத்தாங்க? கிஃப்ட், ஒரு பரிசு பொருளை வந்து கொடுத்தாங்க. யாருக்கு கொடுத்தாங்க? அவர்களுடைய பேரண்ட்ஸுக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த இடத்துல பாருங்கள், அந்த பொருள் கிஃப்ட்டுக்கும் தேர் பேரண்ட்ஸ்க்கும் இடையில் பாருங்கள் டூ வந்திருக்குது. இந்த மாதிரி இடத்துல ஒரு பொருளை நாங்கள் இன்னொருத்தருக்கு கொடுக்கும்போது அந்த பொருளுக்கும் யாருக்கு கொடுக்கப்படுதோ அவங்களுக்கும் இடையில் வந்து நாங்கள் கண்டிப்பாக டூ யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போது அடுத்த ரூல்ஸை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் என்னது? பிளேஸ். ஒரு இடத்துக்கு மூவ் ஆகி நகரும் பொழுது, செல்லும் பொழுது அந்த இடத்துக்கு நாங்கள் என்ன செய்வோம்? அந்த மூவிங்கை குறிப்பிடுற வேர்புக்கும் இடத்துக்கு பிளேஸுக்கும் இடையில் வந்து நாங்கள் டூ யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து கிவிங் சம்திங், ட்ரான்ஸ்ஃபரில் வந்து என்ன செய்ய போகிறோம்? ஒரு பொருளை நாங்கள் கொடுக்கும்போது பொருளுக்கும் அந்த கொடுக்குற நபருக்கும் இடையில் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? டூ யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்ப் ப்ளஸ் டூ ப்ளஸ் வேர்ப். அதாவது இந்த டூவை நாங்கள் எங்கே பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு வேர்புக்கும் இன்னொரு வேர்புக்கும் நடுவில் தான் இந்த டூ வரப்போகுது. இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பாருங்கள். ஐ லைக் டு ஈட் பீஸா அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு பீஸா சாப்பிட பிடிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டு வேர்புக்கும் இடையில் வந்து டூ யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதை வந்து நம்ம இப்போ என்ன சொல்லுவோம்? இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அடுத்த வாக்கியத்தை கவனிச்சு பாருங்க. she wants to go home. அவள் வீட்டுக்கு போக விரும்புகிறாள். இங்க விரும்புகிறாள் அப்படின்றது ஒரு வேர்ப். அதே கோன்றது ஒரு வேர்ப், ஒரு செயலை குறிக்கிற வினைச்சொல். ஸோ இந்த வேர்புக்கும் இந்த ரெண்டு வினைச்சொல்லுக்கும் இடையில நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம்? டூ யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி அடுத்த வாக்கியத்தை கவனிச்சு பாருங்க. she decided to study hard. அவள் கடுமையாக படிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தாள் அப்படின்றது அர்த்தம். இங்க முடிவெடுத்தாள் அப்படின்றது வந்து ஒரு வேர்ப், இதே ஸ்டடி அப்படின்றது ஒரு வேர்ப். இப்போ இந்த ரெண்டு வேர்புக்கு இடையில நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? டூ யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மூன்று வகையிலையும் தான் நாங்கள் வந்து டூவை நாங்கள் பயன்படுத்த போகிறோம். ஒன்று பிளேஸ், ஒரு பிளேஸுக்கு நாங்கள் மூவ் ஆகி போகிற போது அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அந்த வேர்புக்கும் அந்த பிளேஸுக்கும் இடையில் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? டூ யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து என்ன செய்ய போகிறோம்? ட்ரான்ஸ்ஃபர். ஒரு பொருளை நாங்கள் கொடுக்குறோம், ஒருத்தர் அதை பெற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னு போது, ஒரு பரிமாற்றம் நடைபெறும் போது அந்த பொருளுக்கும் அந்த கொடுக்குற நபருக்கும் இடையில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? டூ யூஸ் பண்ண போகிறோம். மற்றது ஒரு வேர்ப், ரெண்டு வேர்புக்கு இடையில் என்ன செய்ய போகிறோம்? டூ யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டு வேர்ப் வர இடத்துல நாங்கள் என்ன செய்வோம்? டூ யூஸ் பண்ணுவோம். ஓகே. இந்த இன்ஃபினிட்டிவ்ல வந்து இன்னொரு விஷயத்த நீங்கள் மறந்துடாமல் ஞாபகத்தில் வச்சுக்கணும். எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வர வேர்ப் இருக்குது தானே, அது என்ன ஃபார்மில் வேணாலும் இருக்கலாம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், வேர்ப்ஸ் வந்து 3 ஃபார்மில் இருக்கும், 3 ஃபார்ம்ஸில் இருக்கும். ஒன்று V1, V2, V3ன்ற 3 ஃபார்ம்ஸில் இருக்கும். இங்கே இன்ஃபினிட்டிவில் வந்து டூவுக்கு முன்பதாக வருகின்ற வேர்ப் வந்து எப்பயுமே மாறுபடலாம். அந்த V3ல எந்த ஃபார்மில் வேணாலும் வரலாம். ஆனால் டூவுக்கு அடுத்து வர வேர்ப் வந்து எப்பயுமே பேஸ் வேர்ப்பாக தான் இருக்கும். ஓகே, இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. சரி, இப்போது இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட அர்த்தம் முடிவிலி அப்படின்னு அர்த்தம். முடிவிலி அப்படின்னு சொன்னாலே ஐ லைக் டு ஈட் பீஸா. இந்த வாக்கியத்தை பாருங்க நீங்கள். இப்போது ஐ லைக், நான் விரும்புகிறேன். எதை விரும்புகிறேன்? அப்போ அதோட வந்து அது ஒரு முடிவிலியாக தானே இருக்குது. அங்கால பீஸா சாப்பிடுவதற்கு விரும்புகிறேன் அப்படின்ட்டு முழுமையாக சொல்லி முடிக்கும்போது தான் அது முடியுது. இப்போ ஐ லைக் அப்படின்றதோட அது ஒரு முடிவிலியாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? டூ யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்படியே அடுத்த வாக்கியத்தை கவனிச்சு பாருங்க. she wants to go home. she wants, அவள் விரும்புகிறாள் அப்படின்றீங்களா? அவள் விரும்புகிறாள் அப்படின்னு சொல்லும்போதே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அங்கால. ஸோ அது ஒரு முடிவிலியாக தான் இருக்குது. ஸோ அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து அது முடிவு பெறும். ஸோ இப்படியான இடங்களில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? டூ யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ரெண்டு வேர்புக்கு இடையில், அதாவது முதலாவது வார வேர்ப் என்னவா இருக்க போகுது? V2, V3,
பேஸ் வேர்ப். இந்த 3 ஃபார்மில் எதா வேணாலும் இருக்கலாம். அதுக்கு அடுத்து வர வேர்ப் வந்து நிச்சயமாக பேஸ் வேர்ப்பாக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்த ஒரு விடயம் இருக்குது, இதை நான் சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். அதை இப்போ நான் இங்கே சொல்கிறேன். டுவார்ட்ஸ் அ பர்சன், அதாவது ஒரு மனிதரை நோக்கி, ஒருவரை நோக்கி நகர்வது. நகரும்போது அங்கே நாங்கள் வந்து டு யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், த டாக் ரேன் டு இட்ஸ் ஓனர். த டாக் ரேன் டு இட்ஸ் ஓனர். அதாவது இந்த நாய் வந்து அதனுடைய முதலாளியின் இடத்துக்கு ஓடி இருக்கிறது, முதலாளியை நோக்கி ஓடி இருக்குது. ஸோ இந்த ரன்ன்றது வந்து ஒரு வேர்ப். யார் இடத்துக்கு ஓடிச்சு? முதலாளியின் இடத்துக்கு, அதனுடைய முதலாளியின் இடத்துக்கு. ஸோ இதற்கு இடையில வந்து நாங்கள் டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி அடுத்த வாக்கியத்தை பாருங்க. த சைல்டு ரஷ் டு ஹிஸ் மதர். அதாவது குழந்தை அதனுடைய அம்மாவின் இடத்துக்கு விரைந்தது. எங்க விரைந்து சென்றது? அதனுடைய அம்மாவின் இடத்துக்கு விரைந்து சென்றது. ஸோ ரஷ்ட்ன்றது என்னது? விரைந்து அப்படின்ற அர்த்தம். விரைந்து சென்றது அப்படின்ற அர்த்தம் ரஷ்டா. அப்போ அது ஒரு வேர்ப். ஸோ குழந்தை எங்கே போயிருக்குது? அதனுடைய அம்மாவின் இடத்துக்கு போயிருக்குது. ஸோ அம்மாவின் இடத்துக்கும் ரஷ்ட் என்ற வேர்புக்கும் இடையில் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்? டு யூஸ் பண்ணியிருக்கோம். கிளியராக இப்போ உங்களுக்கு இந்த டூவை நீங்கள் வந்து எங்கே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு மிக தெளிவாக இந்த வீடியோவிலேருந்து தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நான் வந்து 4ஐயும் சேர்த்து சொல்லலான்னு தான் பார்த்தேன், ஆனால் அதுக்கான டைம் காணாமல் இருக்குது. நான் இதை வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு 4ஐ பற்றி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். தொடர்ந்து இணைந்திருங்க. இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் இப்போ அடுத்து போடுகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும். மற்றும் இந்த வீடியோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக், ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் இந்த வீடியோவுடைய பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக வேண்டும் என்று சொன்னால், இந்த வீடியோவில் நம்ம 2ஓட யூசேஜ் எப்படி அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி 4ஓட யூசேஜை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்டில் பார்ட் 2 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த வீடியோவை மிக தெளிவான முறையில் செய்து போடுறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.